கண்மணி சாரவல்லி அநேக கோடி வந்தனங்கள் மங்களம் உண்டாட்டு எழுந்திருக்கண்ணே பாதம் பணிந்த கண்மணி சாரவல்லி பாதம் பணிந்த கண்மணி பாதம் பணிந்த கண்மணி சாரவல்லி பாதம் பணிந்த கண்மணி பாதம் பணிந்தனாலே பருவகின்றனாலே பாதம் பணிந்தனாலே பருவகின்றனாலே பாதம் பணிந்தனாலே பாதத்தை பணிந்தபடியினால் சுபிட்சமாக வாழ்ந்திருக்க வேண்டும் எழுந்திரு கண்ணே கண்மணி அம்மா மங்களம் உண்டாட்டு எழுந்துமா ஏமா திருப்பி வந்த விஷயம் என்ன மன்னவராகப்பட்டவர் பணிகளை போறேன்னு சொல்றாரு. நான் எப்படி நான் தனியா இருப்பேன்? அப்படியா? கண்மணி சாரவல்லி அடி அண்ணன் தேவேந்திரனுடைய மகளாக இருந்தாலும் எனது குமாரனாகிய வன்னி மகாராஜனை திருமணம் செய்து நல்ல பேரும் பொருளோடு வாழ்ந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன குறை உனக்கு? 5 குட்டு அப்படி சொல்கிறாயா?
அவர்கள் எல்லாம் சமராஜத்துக்கு செல்கிறார்கள். நான் எப்படி தனித்து வைப்பதுன்னு கேட்கிறார். அதானேப்பா அவங்க எல்லாம் மக்களையும் மந்திரி மன்னர் எல்லாரும் போயிட்டா ஒழிஞ்சா அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? அப்படியா? கண்மணி சார்வள்ளி உங்கள் பங்கில் நான் உங்களுக்கு குலதெய்வமாக நான் இருக்கின்றேன். அதனால நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன்னுடைய மணாளனாகிய வன்னியன் சொன்ன பிரகாரம் வென்று வரட்டும். அதுக்கு மரியாதை அவர்களை பிரிந்து நான் எப்படி தடையா இருப்பது? அப்படியா? கண்மணி சாரவள்ளி அடி வந்தாங்கோ அதாவது உங்களுடைய மணாளர் உங்களுடைய மந்திரிமார்கள் உங்களுடைய பிள்ளைகள் மட்டும் செல்லவில்லை. நானும் அவர்களுக்கு உடனே செல்கின்றேன். உங்களுக்கு யாரும் குறையும் வராது. ஆமான்றாரு அனைவரும் போய்விட்டா நான் மட்டும் தனியா ஒல்லியா விஷயமா இருப்பேன். அங்க நல்லதோ கெட்டதோ ஜெயமோ அபஜயமோ எனக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்லுகிறாயா? நான் எப்படி அங்க ஒல்லியா இருக்கு? கண்ணே மந்திரமாளி செல்லுகின்றார்கள் என்றால் நானும் அவர்களை
அவர்களுக்கு எந்த குறையும் வராது. ஆகையால் அவர்களுக்கு விடையளித்து தாம்பூலம் கொடுத்து அனுப்ப வேண்டும். நாங்கள் வெற்றியுடன் திரும்பி வருகிறோம். செய்யும் போது அளவிலான கல்யாணம் செய்யும் போது உலமதிவாணியானோ இப்போ என் மனமானது சந்தோஷமா தான் இருக்குது. இருந்தாலும் அங்க ஜெயமோ அபஜயமோ எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஏதாவது ஒரு ஜெயம் வச்சு கொடுத்துட்டு போயம்மா. ஓ, அப்படி சொல்லுகிறாய். ஆமா. கண்மணி சார்வள்ளி மகராஜன் பத்தினியே மங்கையே இந்த ஜெகராஜன் சமகத்தி சங்கையதி இந்த வகையான ஆரமாலை வாழாதிக்க சுகம்பெற தம்பி கொடி உடையாம கண்மணி சாரவல்லி, நான் கைந்திருக்கக்கூடிய இந்த ஆரமாலையை உன்னிடத்தில் தந்துவிட்டு தருகிறேன். இந்த மாலை இந்த மாலை வாழாமலும் நான் இந்த அதாவது இருக்கிற இந்த அகண்ட தீபம் உண்டாமலும் பரீட்சித்து பார்த்து கொண்டிருந்தால் அங்கு ஜெயம் பெற்று வருவார்கள். இந்த மாடை வாடினால் ஆபத்து நடக்கும் என்று நீ இல்லை என்றால் மாடை வாடாத இருக்கும். ஆமாம், இதோ தங்கு கொடுக்கிறேன். இந்த சங்கு துணியானது கொண்டே இருக்கும். அந்த ஏதாவது ஆபத்து என்றால் இந்த சங்கு துணி நின்று விடும். இது அகண்ட தீபம் கொடுக்கிறேன். இந்த அகண்ட தீபம் கொடுக்கின்றேன். இது எந்த நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வைத்துக் கொண்டு கிரகத்திலே வைத்திருப்பார். சந்தோஷமாக இரு. நாங்கள் ஜெயம் பெற்று வருவோம். சுமந்திரா வண்டியர் சுமந்திரா வண்டி வேலை யாங்கிட்ட வா இங்க வா வேலை கூட அவர் எடுத்து போட்டுவா அது வெத்தலை பாரு எடுத்துவா உங்களுக்கு தாயே தாயே நீ சொன்னபடி என் மக்களையும் என் மன்னரையும் மந்திரி சுமந்திரனையும் என்னோடு கொண்டு வந்து தவறாக முடித்து தேவரை சிறைமீட்டு அழித்து கொண்டு வந்து உன் கடமை உன் பொறுப்பு அம்மா. சந்தோஷமாக சென்று வாருங்கள் தாயே. அப்படியே சென்று கண்மணி குமார் செல்வங்களே ரதத்தில் ஏறிக்கொண்டு ரத்னாபுரி பட்டணம் செல்ல வேண்டும். அப்படியே செல்லலாமா?
அதிவீர சூரரை வார எடுப்பாட்டு கண்மணி குமார் செல்வனே அப்பா அதிவீர சூரரை வாரோ என் பின்னாலே வருங்கள். இப்போது ரத்னாபுரி செல்ல வேண்டும். அப்படியே செல்லலாமா? அதிவீர வீரமாலே ரத்னாபுரியில் வந்துவிட்டோம். இதோ வடகரை கடல் வடகரையில் வந்து நின்றோம். தென் சமுதிர கரை வரும் வடகரையில் நின்று விட்டோம். இதோ பொய்து போய்விட்டது. அதனால் பாலியுடன் அமைத்து உன் மகனாக நீலகண்டனை இந்த பாலியுடத்தை சுற்றி காவல் வைத்து இங்கே அமருவோம். பொய்து விடுத்த பின் பிறகு செல்லலாம். அப்படியே ஆகட்டும் தாயே. இப்படியாக அம்மனாகப்பட்டது படைகளை கூட்டி வந்து வடகரையிலே பாடியுடன் அடித்து அமைத்திருக்க அந்த நேரத்திலே உலக கஞ்சாரியாக நாரத மகாமணிவர் தன் பாட்டியானது படைகளை கூட்டிக் கொண்டு வடகரையிலே அமர்ந்திருக்கிறது. அங்கு சென்றால் ஏதாவது கழகம் கிடைக்கும் அப்படி என்று நோக்கத்தை கொண்ட நாரத மகாமணிவர் சபைக்கு வருகிறார். அன்னவரா கதை தொடரும். அகில பூவனமெல்லாம்
ஆமா அந்த ஒரு நாளிலே அதாவது எங்களால் சூரர்கள் தவம் செய்து சாகவரம் பெற்று சூரர்களை எல்லாம் தவம் செய்து பிடித்து இம்சை செய்தார்கள். அதை நாம் மணியிடம் தெரிவிக்க வேண்டும். ஆகையால் மணியிடம் செல்ல வேண்டும். பாட்டியானது படைகளை கூட்டி வடகரையிலே அங்கு சென்று எங்க போறாங்க, என்ன சமாச்சாரம், எதுக்கு மலைக்கு போறாங்க போய் பார்க்காமா? பாத்தி பண்ண ஏன் இப்படி சொல்ற? வந்துவிட்டோம். இதோ பாரிவிட அண்ணியனை காண வேண்டாம். சுத்தக்கூடிய நாரத மகாமுனிவர் ஒன்றை தேடி வந்திருக்கிறார் பாரிவிடத்துக்கு. அப்படியானால் அன்னவரை அழைத்து தகுந்த சிம்மாசனம் கொடுத்து அமர வைப்பார். உக்கால போ சாமி. கோயில ஆக்கி வச்சு போட்டாங்கல்ல சாப்பாடு, நல்ல வடை பாயசத்தோட குசு விட்டா 4 பக்கம் பிடி ஓடிடும். இப்படி போட்டா குசு வெளியே போவாங்க ஓட்டை இல்லையா? பாசாமி உக்கால போ. உக்காரு போ. ஓ முனிநாதரே, வன்னியராஜனே, தருணம் தாரும் முனியே. அல்லது திருநாட்டு முனிவரே, உன்னுடைய பாதாள சமணங்களுக்கு வன்னியராஜன் அநேக கோடி சரணம் ஐயனே. வன்னியனே, சொல்லிக் கொண்டு வரும் மாமுனிவரே, வன்னியனே வாழ்வுவார். உலகில் என்றென்றும் சுபிட்சமாக வாழ்வாய். இது வன்னியனே, சொல்லிக் கொண்டு வரும் ஐயனே. அனைவரும் படைகளை கூட்டிக் கொண்டு எங்கே செல்கின்றீர்? எங்க போறீங்க? எங்க படைகளை கூட்டி படைகளை கூட்டிக் கொண்டு எங்கே செல்கின்றீர்? அந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும். அல்லது மாமுனிவரே, இது வன்னியராஜனே, தஞ்சாவூர் உங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு தெரியும். தெரியாத போல அது எனக்கு தெரியலையே. எனக்கு ஒன்றும் தெரியாது வன்னியராஜனே. படை கூட்டி வந்துக்கிறேன், இப்பதான் நான் பார்த்தேன். சொன்னால்தான் எனக்கு தெரியும். எதுவும் நடக்காது. ஆமா, இல்ல எல்லாமே தெரியும். தெரியும். தெரிஞ்சாலும் இன்னைக்கு வந்துக்கிற சமாச்சாரம் என்ன அது எனக்கு தெரியாது. ஆமா. எங்க போறேன் விஷயத்தை சொல்லு. எங்களை கேட்டு பெறுகின்றாய். ஆமா. அல்லது முனிவரே, தம்பீரம் சொல்லும்.
சத்தியவாசன் என்கிற ஒரு தேவர்களை சிறைபிடித்து கொடுமை செய்து கொண்டுள்ளார். அந்தவனை கொல்வதற்காக தேவர்களை சிறை மீட்பதற்காக அதோ அந்த படைகளை கூட்டிக் கொண்டு பாடி கூடாரம் வந்து அமைத்திருக்கின்றோம். சூரன் சமர்த்திற்காக வந்திருக்கின்றோம். தேவர் மூவரும் அவர்கள் பாரினில் புகழ்பெற்ற வீரர்கள், பராக்கிரமம் படைத்தவர்கள். அந்தவர்களை வெல்வது என்பது யாராலும் முடியாது. அப்படி இருக்க தேவர் மூவர் சித்தர் புத்தர் யாராலையும் முடியாது. நீ போய் அவரை கொல்றது சிரிப்பாக இருக்கிறாரே வள்ளிராஜா. அல்லது மாமுனிவரே, அப்படியானா தந்திரம் சொல்ல அப்படியே முடியாது என்று சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் சூரபத்மனானவன் தேவர்களை இடித்து வந்தான். சாவாத வரத்தை பெற்று தேவர்களை இம்சை செய்து வந்தான். அந்த காலத்தில் தாங்கள் தான் அதுவும் அந்த சூரபத்மனை அழிப்பதற்கு ஆறுமுகனை உருவாக்கி அவன் மூலமாக அவனை அழித்து தேவர்களுடைய இடத்தை தீர்த்தாய். அப்படி இருக்க அது போல நீங்கள் தான் ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும். அந்த சூழலை கொடுத்து நீ ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டு முடியும். சொல்ல வேண்டும் சுந்தரம் அண்ணா கேளோ. கேட்டு நற்பலனை அறிந்து வந்து கொல்லன் மாதாவியோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களிடமிருந்து யாராவது ஒரு தூதுவனாக மாதாவியிடம் அனுப்புங்கள். மாதாவியிடம் தூதுவனை அனுப்ப வேண்டாம். சென்று மாதாவியிடம் பலனை அறிந்து வர சொல்லுங்கள். அவனுடைய பலத்தை அறிந்து வர வேண்டும். ஆமா, அதன் பிறகு சமர கேட்கலாம். அப்படியானால் அல்லது முனிவரே
பட்டணத்திற்கு சென்று தூது பார்ப்பதற்கு இங்கு எந்த யாரும் தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் என்னுடைய மைந்தர்கள் ஆகிய குமாரஞ்சலவரை அனுப்பினால் அவர்கள் சிறுபிள்ளை தனமாக பாய்ந்து போரை துவக்கி விடுவார்கள். அதனால் அவர்களை அனுப்புவது சரியில்லை. ஒரு மன்னர் நாட்டு மன்னர் நாங்கள் தான். அதனால் நாங்களே சென்று காலத்தை முடிந்தவரு உலக சுத்தக்கூடியவரு நீதான் இதுக்கு தகுந்த ஆளு. இதற்கு தகுந்த ஆள் நீங்க தான். நீங்களே சென்று வாராவீஸ்வரனுடைய மனபாவத்தை அறிந்து என்ன சொல்லுகிறான் என்று நீ தூதா போய் வாயே. சென்று வருவீர்கள். பைய போன ஆச்சேரி கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு கதையாக்குது. ஆகாயத்துல போற சரி நீ ஏறி வச்சு இறங்கின கதை. நீ பாட்டு உன் வேலையை பாருனா அவர்கிட்ட வந்து நீ எங்க படை குடிச்சு போற நான் அப்படின்னு கேட்க அவர் நான் சண்டைக்கு போறேன்னு சொல்ல தூது யாருன்னு அனுப்புனேன். இப்ப உனக்கே வேட்டு வச்சிட்டாரா மேல உள்ள அக்கறையினால் கேட்டேன். சரி ரைட்டு நீ கிளம்பு. உனக்கு எம்மா கிளம்பு போதும் பட்ட கிளம்பி போகுது போ. நல்லா கருத்தை போல உத்தமனே கேட்டு அரசனோ சென்று சந்தேகம் இல்லாமல் சமரித்து மொழிபடிக்கு உன்னுடைய பெருமையும் அம்மனுடைய மகிமையும் எடுத்துரைக்கிறேன். அதற்கு அவன் எதுவும் சொல்லாமல் இருந்தால் நலம் உண்டாகட்டும். அப்படி அவன் மறுத்து ஏதாவது ஏடாகுடன் பேசினால் தேதி வைத்து வருகிறேன். நாள் வைத்து வருகிறீர்கள். போய் வா கிளம்பு. அப்படியே போயிட்டு வாங்க. அந்நியனிடம் விடு பெற்றுமே நாரத மகா முனிவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். தகுந்த ஆசனம் கொடுத்து ஆமா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நீ வர வாங்கும் போது அவர் வர சொல்லி அனுப்பிச்சாரு இல்ல வர வாங்கிட்டீங்க. ஆமா சாமி உட்காருங்க. உட்கார் சாமி நல்லா பயமா இருக்குது. மூணு வேற
என்ன மரியாதை உட்கார் சாமி உட்காந்து மகிழ்வு கொண்டாழைத்த மாதாவியே ஆதாரமாக கேட்டுக் கொண்டபடினால் இவ்வுலகில் என்றென்றும் சுபிச்சமாக வாழ்வார். அல்லது முனிவரே, சூரனே, அதாவது வீரதீர பராக்கம் அடைத்த வாதாபி அனதாபி இருக்கும் இடத்திலே நீ வந்த உன்னுடைய தைரியத்தை நான் மெச்சுகின்றேன். ஆனால் நீ வந்த காரணத்தை தெரிவிப்பார் முடிய ரத்தினாபுரம் வழியாக வந்தேன். அப்படி வரும் வேளையில் விஷயம் ஒரு தூது எடுத்து வந்துள்ளேன். ஆமா, அந்த தேவர் மூவர்களில் யார் உன்னை அனுப்பியது? அது சூரனே, தேவர் மூனிவர் கோடி அந்த விவரத்தை எனக்கு தினமாக எப்பொழுது தெரிவிப்பாய்? அதாவது சூரனே, இந்த
பாட்டி பாதத்தை பணிந்தாயானால் இதுதான் உயிர் வாழ்வாய். ஏய் முனிவரே, வீணாக வார்த்தை வேண்டாம். ஏய், சிந்தையில் துணிந்து கொண்டு ஒரு பெண்களை பேச்சை கேட்டு விடுவதா? யார் அவள்? சுடுகாட்டிலே பிணத்தை பிடிக்க அண்ணவள் பாதத்தை நான் ஏண்டா அவள் எப்படி காமாட்சியாக வந்தாள்? அவள் ஒரு வாயாடி. சிவனோடு வாயாடி சிவனுடைய கண்களை மூடி சாபத்தால் காமாட்சியாக வந்தவர். அண்ணாள் பாதத்தை இன்னைக்கு இப்போ ஏமாச்சும் வந்து மட்டும் தண்ணி கட் பண்ணி இருந்ததா? 1 மணி நேரம் 35 நிமிஷம் கட் பண்ணி அதில் எப்போ இது தெரியல. அந்த 1/2 மணி நேரத்தில் வரலாம். தேவர் மூவர் யாவராலும் வெல்லாமல் இருக்க அழியாவரம் பெற்ற நான் கேவலம் யாரு கைத்துடா கண்டு மாடி பாடு நடமாடு கண்டு யாருமே அவனுக்கு நிகரில்லை. அப்படி இருக்க நீ அவனை வதைக்கிறேன் என்று கூறுகிறாயா? யாராலும் முனிவரே, என்ன ஜெயிக்க அவனுக்கு பலமா? வேண்டாம், அடிபட்டு மாண்டு விடுவாய். ஒரு தூதுவனாக வந்ததால் என்னை விடுகிறேன், இல்லையே என் கரத்தில் இருக்க சொல்லிக் கொடுத்தேன்.
நான் பின்னால் வரப்போகிற செய்தியை முன்னாலே தெரிவிக்கின்றேன். பண்ணின் இருக்கின்றனாலோ அதனால் தான் நீ சாக போகிறாய். என்னோட சமர்த்தைக்கு திருமணம் பழைய கூட்டிக் கொண்டு வர சொல். கலகம் செய்வதில் வல்லவன். நீ செய்ய போவதுதான் கலகமே. சென்று வந்து விட்டோம். மண்ணினிடம் அதை தெரிவிக்க வேண்டும். அதனால் நான் மண்ணு செய்ய வண்ணிடம் தெரியப்பாங்க. அப்படியே ஒண்ணு கூட்டிட்டோம். என்ன பண்ணட்டும் ஸ்டாண்ட் எத்தனை வந்துரு வேணுமா இல்ல ஸ்டாண்ட் எத்தனை வந்துரு போன போய் போன் பண்ணி ஆபீஸ்ல என்ன தெரிவித்தார்கள் என்று எனக்கு பகல் ஆயிடுச்சுல ரேட்டு மாறும் சுத்தி கொடுத்து வந்து பாரு அப்படியே கண்ணாடி மாரி அப்போ வந்து பாரு பிரைட் மாறும். இப்போ கூட பிரைட் இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படியே மங்களம் உண்டாகட்டும். ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. எடிட் பண்ணும்போது நல்லா இருக்கு. என்னுடைய பெருமையை எடுத்துரைத்தீர்கள். ஆனால் அவனோ பால் கொஞ்சமா பேசி எல்லாத்தையும் தங்களையும் அவமதித்து விட்டான். ஒரு கொண்டாட என்ன பால் பயிர் ஆமா பாட்டி பேரா பார்வதிய மன்னனோ மங்களம் உண்டாகட்டும். எழுந்திருப்பாய் கண்ணே. கண்ணே பேரா பாதம் பணிந்த நாரதா
கண்மணியினால் என்னைக்கும் சுவீட்சமாக வாழ்ந்திருக்க வேண்டும். எழுந்திருப்பாய் கண்ணு. அது பாட்டி ஆ. அகில புவனம் சுற்றியே அப்படி சுற்றி வரும் வேளையிலே தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அனைவரும் படுகிறார்கள். ஊராமுட்டு போறது அதே பாட்டி அந்த மாற்றம் ஓட்டிட்டு வானாபுரம் பரியம்பட்டு பாம்பட்டு அப்படியே அந்த செய்தி என்ன என்று விவரமாக தெரியும். எந்த ஸ்டாண்ட் தாண்டி ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாண்டு ஆபீஸ்ல இருக்குது அது கள்ளப்படிக்கு போயிடும் அந்த ஸ்டாண்டு என்ன வேலை வைங்கடா நேற்று ஃபுல்லா தூங்கடா. ஆமா கண்ணுக்கு மேல இப்ப நெல்சி நிக்குது. கண்மணி நானுதான் பாட்டி அந்த புரியல எங்க திருவண்ணாமலை போய் எப்படி போவாங்க மரியம்பட்டு பாம்பட்டு அது போய் என்ன தெரிவித்தாய், அந்த அரக்கன் முன்னிடம் என்ன தெரிவித்தாய் அதை விவரமாக தெரிவிக்க வேண்டும். ரெடியா போயிங்க. ஈஸ்வரனின் கண்ணை மறைத்து சாபம் பெற்றாயா? உண்மையாகவே இருந்தாலும் அவன் சொல்லி நகைக்கலாமா? அவன் சொன்னா நீயா தெரிவிக்கின்றாயா? நான் போய் சொல்லுவேனா? அதுவும் உன்னிடத்தில் போய் சொல்லுவேனா? அப்படியா? அப்படியானால் அது பாட்டி அவன் அதோடு மட்டும் சொல்லவில்லை. சொல்லுங்க. சித்தம் பிடித்த ஆண்டியை
அதிகமாக பேசினாங்க அவங்களுக்கு கேடு காலம் அழித்து விட்டது. ஆமாம் பாட்டி. அதனால் நாங்கள் இப்பொழுதே இந்த நொடியே தட்சிணாபுரம் நாடி படைகளை கூட்டி செல்ல வேண்டும். சென்று அவர்களை படித்து அவர்களை எதிர்த்து செல்ல வேண்டும். ஆனால் நாரதா, நீ சொன்ன பிரகாரம் மட்டும் இல்ல, நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்துதான் நாங்கள் ஏற்கனவே படையை ஏதோ தயார் நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுதே ரத்னாபுரம் சென்று அந்த அரக்கனை கண்டு அவனை மடித்து அந்த தேவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இப்போது நாங்கள் சென்று வருகிறோம். நீ சென்று வா கண்மணி பேர பாட்டி. அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. சப்போஸ் போனீங்கன்னா விதமாக ஜன்னல கை நாரத முனிவர் வந்து காமாட்சி அம்மனிடம் தெரிவிக்க அந்த வார்த்தையை கேட்டு அம்மனானது, நாரதா நீ சென்று வா, நானும் மன்னிய மகாராஜனும் படைகளை கூட்டிக் கொண்டு ரத்னாபுரம் சென்று அந்த அரக்கரை மடித்து வருகிறோம் என்று கூறி அனுப்பிவிட்டு இத்துடன் இன்று நேற்று முடிந்து விட்டது. இன்று இரவு நாடகமாகப்பட்டது, இதோடு நிறுத்தப்பட்டது. இன்று இரவு அம்மனாகப்பட்டது. இனிமேல் நாம் தாமதப்படக்கூடாது. அப்படி என்று நாரதன் பேச்சு நம்பப்படாது. நாமே நேராக செல்ல வேண்டும். தன் உருவத்தை மாற்றி கோபாலஸ்ரீயாக சென்று பால், மோர், தயிர், வெண்ணெய் இவங்களெல்லாம் வித்து அவன் மனமாவை தெரிய வேண்டும். அப்படி என்று அம்மனாகப்பட்ட உருவத்தை மாதிரி பால், மோர் விற்பதும் வச்சிரமாக தூது நரபலி கஜபலி இன்று இரவு நடக்கக்கூடிய நாடகம். அனைவரும் வந்து இந்த நாடகத்தை கண்டு அம்மன் அருமையை கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்.